தாவேகா விசஸ் காங்கிரஸ் என ஒரு போர்க்கொடியை அதாவது தற்போது பேசப்பட்டு வருது. காங்கிரஸுக்கு தாவேகா மீது ஒரு அதாவது இருவருக்கும் ஒரு சிறிய விரிசலானது தற்போது ஏற்பட்டுள்ளதா பேசப்படுது. பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயா அல்லது ராகுல் காந்தியா அப்படின்ற இந்த பேசுபொருள் வந்து காங்கிரஸுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துதா சொல்றாங்க. அதோட பின்னணி என்ன? இல்லை, இப்போ தாவேகாவுக்கு எத்தனை எம்பி இருக்காங்க? ஒருவரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை. அப்போ வந்து பிரதமர் வேட்பாளராக விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ இல்லை. தாவேகாவினுடைய ஒரு அனுபவம் எவ்வளோ இருக்கு? ஒரு கட்சி ஆரம்பித்து 2.5 ஆண்டுகள் மாநில ஆட்சி அப்படிங்கிறது இப்போ எத்தனை நாள் கடந்திருக்கு? தமிழ்நாட்டில் 100 நாள் கடந்திருக்கு. அப்போ அரசியல் நோக்கர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லோருடைய பார்வையும் கருத்தாவும் என்ன இருக்குன்னா, இது ஒரு குழந்தை, ஆனால் ஆட்சியை பிடித்திருக்கிறது, அது வந்து குறைத்து மதிப்பிடவில்லை. அதே சமயத்தில் ஒரு 2.5 ஆண்டுகள் மட்டுமே அனுபவம் கொண்ட ஒரு கட்சி உடனடியாக 100 நாட்களை கடந்த நிலையிலே பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துவது சரியா இருக்குமா? அது சாத்தியமா? ஒரு எம்பி கூட இல்லாத ஒரு கட்சி அப்படிங்கிறது தான் கேள்வி. இங்கே என்ன நடக்குது? இப்போ மாணிக்கம் தாகூர் சொல்றாரு, ரசிக மனநிலையிலே அவங்க பேசுறாங்க, அமைச்சர்கள் பேசுறது எல்லாமே, அது ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், ஜெகதீஷ் சட்டப்பேரவையிலே வந்து இருக்கட்டும், ஆதவர்ஜுனா வந்து தென் மாநிலங்கள்லேருந்து ஏன் ஒரு பிரதமர் போகக்கூடாது அப்படின்னு எல்லாமே உண்மை, ஏற்றுக்கலாம், அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இப்போது சாத்தியமா? மாநில கட்சியா இருக்கிற தாவேகா தேசிய கட்சியா இப்போது உருவெடுத்திருக்கிறதா? இல்லை. மாநில கட்சியாக இருக்கிற தாவேகா இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறது பெரும்பான்மை பெற்றிருக்கிறதா? இல்லை. 107 சீட்டோட இருக்கு. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இருக்கு. காங்கிரஸ் தான் முதலாக கூட்டணிக்கு வந்தது. அந்த 5 எம்எல்ஏக்களோடு வந்ததுன்றது நல்ல விஷயம், பெரிய விஷயம், ஆரோக்கியமான விஷயம். அது நிறைய விஷயங்கள்ல தாண்டி இங்கே வந்தது. அதுக்கப்புறம் சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விசிக்கெல்லாம் இருக்காங்க. அப்போ தனி பெரும்பான்மையே இன்னும் தாவேகா பெறவில்லை. இங்கே இயல்பாகவே மாநிலத்திலே ஆட்சிக்கு நடத்துறதுக்கே இங்கே கொஞ்சம் சிக்கல் இருக்கு. சிபிஐ, சிபிஎம் அமைச்சரவையில் பங்கேற்கலை, ஐயுஎம்எல், விசிக பங்கேற்றிருக்கு, காங்கிரஸ் பங்கேற்றிருக்கு. அப்போ இடைத்தேர்தலில் 7 தொகுதிகளில் தாவேகா வெற்றி பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்போ அதில் வந்து வெற்றி பெற்றாலும் கூட முழுமையான ஒரு இது இருக்கா? தனி பெரும்பான்மைன்னா இல்லை. அப்போ இங்கே இந்த ஒரு சிக்கல் இருக்கு. இன்னொரு பக்கம் மாநில கட்சியாக மட்டுமே தாவேகா இருக்கு, இன்னும் தேசிய கட்சியாக உருவெடுக்கவில்லை. ஆந்திராவிலேயோ, தெலுங்கானாவிலேயோ, கேரளாவிலேயோ, கர்நாடகாவிலேயோ தாவேகாவை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. ரசிகர் ஏற்கனவே வந்து ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட இடங்களில் வந்து விஜய் அவருடைய ரசிகர்களாய் பலர் இருக்கிறாங்க. இல்லை, நான் மறுக்கல, அது வந்து மறுக்க முடியும். ஏன்னா தமிழகத்திலேயே வந்து ரசிகர்கள் தான் தொண்டரா மாறி இருக்கிறாங்க. ரசிகர்களை மக்கள் இயக்கமாகவோ அரசியல் இயக்கமாகவோ மாற்ற வேண்டிய தேவை இருக்குல்ல, அதுக்கான காலம் இருக்குல்ல ஒன்று. இன்னொரு பக்கம் அந்த காலம் எப்போ இருக்கு? இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. இப்போ அதுக்கான தேவை இருக்கான்னா இல்லை. அப்போது உடனடியாக தேவை எது இருக்கு? இடைத்தேர்தல் தான் இருக்கு. அங்கே வந்து மாநில கட்சியாகவும் ஆட்சியை வந்து தக்க வச்சதுக்காகவும் சில விஷயங்கள் பண்ணி அவங்க ஜெயிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்போ இந்த வெற்றி முக்கியமா, அல்லது இப்போ வந்து மத்திய அரசு, மத்திய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் முகம் அப்படிங்கிறது முக்கியமா, பிரதமர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிறது முக்கியமானா இதுதான் முக்கியம். இன்னொன்று, இது எல்லாம் நடக்காமல் காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்காமல் கூட்டணியில் இணையாமல் இருந்தால் தாவேகா ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா தமிழ்நாட்டில் அப்படின்றது ஒரு கேள்வி. மாணிக்கம் தாகூர் என்ன சொல்கிறாரு? அமித்ஷா உள்ளே வந்திருப்பார், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருப்பார், அந்த காய்கள் நகர்த்தப்பட்டிருக்கோம், அதை தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து கூட்டணியே வச்சுருக்கோம், இவங்க வந்து நிலைமையை புரிந்து கொண்டு சரியாக செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு அலாரத்தை வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. தொடர்ந்து இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ், இப்போது காங்கிரஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாணிக்க தாகூர் இந்த மாதிரி தெரிவிச்சிருக்காரு. மற்றொரு புறம் சிபிஎம், அதாவது சண்முகம் வந்து டைரெக்டாகவே வந்து யாரெல்லாம் கம்யூனிஸ்ட்லாம் கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரும் தனது எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காரு. நிறைய விஷயங்களை எதிர்ப்பு, ஏன்னா தொடர்ச்சியாக தாவேகா அரசு செய்யக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடியவங்க ஏன் திமுகவுடன் கூட்டணி அமைந்திருக்கும் பொழுது இவர்கள் யாரும் வாயை திறக்கவில்லைன்னு ஒரு சமூக அதாவது அரசியல் விமர்சகர்களோ இது அரசியல் வட்டாரங்களில் ஒரு கேள்வியானது எழுப்பப்படுது. அரசியல் விமர்சனங்களோ அரசியல் வட்டாரங்களோ கேள்வி எழுப்பல, நெட்டிசன்கள் எழுப்புவாங்க, விஜய் ரசிகர்கள் எழுப்புவாங்க, தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எழுப்புவாங்க. கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடு நாடறிந்தது, மாநிலம் அறிந்தது. அவர்கள் ஏன் இந்த அமைச்சரவையில் பங்கேற்கலன்னா, அமைச்சரவையில் பங்கேற்று விட்டால் நம்ம வந்து கூட்டணி தர்மத்திற்காக எதையும் கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால தான் நியாயமான எந்த கேள்விகளுக்கும் எந்த விமர்சனத்தையும் முன்வைக்க நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடு. அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு யார் கேள்வி எழுப்பும்போது, சண்முகம் கேள்வி எழுப்பும்போது தான் அது நடக்குது அப்படின்னும் போது அவர்கள் நியாயமான எந்த கேள்வியும் எழுப்பதற்கு தயங்காதவர்கள் கம்யூனிஸ்டுகள். அதனால தான் அந்த ஒரே காரணத்துக்காக தான் நமக்கு வாய்ப்பூட்டு போடக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க வந்து அமைச்சரவையில் பங்கேற்கவில்லை. கண்டிப்பாக சார், உங்களுடைய
நேரத்தை ஒதுக்கி பல்வேறு நிகழ்வுகளையும் அரசியல் நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வு குறித்து பகிர்ந்தமைக்காய் நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சாமுவேல் எபினேசர்.